வணக்கங்க. வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் வந்து இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அரசு பள்ளிகளில் செய்யறதுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியான ஒர்க் தான். அதுக்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லா இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் இந்த ஒர்க் வந்து கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. எல்லாருக்குமே வந்து எப்படி ஒர்க்கு கிடைக்கும்னு சொல்லணும்னா வேறு ஒர்க்கு தான் வந்து கிடைக்கும். ஒரே ஒர்க்கில் எல்லா தன்னார்வலர்களையும் இன்வால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்படி நம்ம எல்லாரும் இன்வால்வ் ஆகியிருக்கோன்னா அந்த ஒர்க்கு தான் வந்து இளம் தேடி கல்வி. அதை தவிர்த்து மற்ற ஒர்க் எல்லாமே வந்து சில பேருக்கு தான் வந்து கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு அடுத்தடுத்த ஒர்க்கு தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே வந்து நிறைய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். இகேஒய்சி, அதுக்கு முன்னாடி வந்து வாசித்தல் திறன் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதே போல் வந்து நூலகத்தில் டெம்பரவரி டீச்சராக நிறைய இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடிகளில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது காலையில் ஒரு 10 o'clock போயிட்டு 12 o'clock வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு கிடச்சிருக்கு. இப்போ கூட வந்து ஆதார் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆதார் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கவங்க எல்லாம் ட்ரைனிங் எக்ஸாம் அந்த மாதிரி வந்து எழுதிட்டுருக்காங்க. அதே போல் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் தொடக்க பள்ளிகளில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும், இதே வந்து நடுநிலை பள்ளிகள்லாம் வந்து ஹைடெக் லேப் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பணிகள் வந்து இப்போது நல்ல தீவிரமாக நடந்துட்டு வருது. ஸோ அடுத்த வருஷம் வந்து இது தொடங்க இருக்கிறதால இப்போவே வந்து அதற்கான ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க. அந்த ஆட்களை தேர்வு செய்கிறப்ப இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக வந்து வழங்கப்படும். ஸோ இதில் வந்து எல்லா ஒர்க்குக்குமே ஒரு தகுதி வைக்கிற மாதிரி இதுக்குமே வந்து தகுதி வைப்பாங்க. ஸோ அந்த தகுதியின் அடிப்படையில் யாரெல்லாம் வந்து அந்த தகுதிக்குள்ளார வராங்களோ அவங்கள வந்து தேர்வு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்டான ஒரு ஜிஓ இன்னும் வந்து வெளியே வரல. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் சில பேர் தான் வந்து தன்னார்வலர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஒர்க் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ ஜிஓக்காக வந்து வெயிட் பண்ணுவோம். அதில் தான் வந்து எவ்வளோ பேர் வந்து தேவைப்படுறாங்க அண்ட் என்ன ஒர்க் செய்யணும், எவ்வளோ நாளுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அண்ட் அதுக்கான ஊதியம் இருக்கா, எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஜிஓ வந்த பிறகு கிடைக்கும். ஸோ இதோடு வந்து பணிகள் ஸ்டாப் ஆகிறாது. இதையும் தொடர்ந்து நிறைய பணிகள் வரும். அதே போல் அரசு பள்ளிகளில் நிறைய பிள்ளைங்க வந்து இப்போது இந்த அகாடமிக் இயரும் சேர்கிறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25 லட்சம் அளவுக்கு மாணவர்கள் வந்து அரசு பள்ளிகளில் சேர்கிறதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தன்னார்வலர்களும் வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. லாஸ்ட் இயரே வந்து நம்ம அட்மிஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகியிருந்தோம். நிறைய பிள்ளைகளை வந்து பள்ளிகளில் சேர்த்து விட்டுருக்கோம். அதே போல் தான் இந்த வருஷமும் வந்து நம்ம சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது இந்த ஹைடெக் லேப் பற்றியோ இல்லை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கான ஆட்கள் தேர்வு பற்றியோ உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்து நமக்கு தேவை அப்படின்னா நம்ம டிஎன் டெலிகிராம் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ டிஎன் டெலிகிராம் குரூப்பில் நம்ம யாருமே மெசேஜ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எத்தனையோ டைம் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க அன்வான்ட் மெசேஜஸ், அன்வான்ட் லிங்க்ஸு, உங்களோட யூடியூப் சேனல் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்கன்னு. பட் அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஸோ அதனால் வந்து சரி நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கலையா, அப்போ வந்து இனிமேல் நாங்கள் சொல்கிறத மட்டுமே கேளுங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோன்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் எந்த இடத்துல நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு. முன்னாடியெல்லாம் நமக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் டிஎன் டெலிகிராம் குரூப்பில் வந்து டைப் பண்ணி மெசேஜ் போட்டுவிடும். பட் இப்போ அதுக்கு கூட வந்து வழி இல்லை. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்டு நடந்துக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். நமக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்குவோம். தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரியான ஜாப் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லா தன்னார்வலர்களுக்கும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை மற்ற தன்னார்வலர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.